எடப்பாடி பழனிசாமி தன் கட்சி எம்எல்ஏக்களுக்கு திடீரென விருந்து கொடுத்திருக்கிறார். காரியமில்லாமல் இலையை விரிப்பாரா எடப்பாடி? அண்ணாமலை மாற்றம், சின்னம் டீலிங், வாரிசுக்கான சிக்கல் என அனைத்தையும் பாஜகவுடனான கூட்டணி என்கிற சாக்கில் சாதித்து கொண்ட குசியில் இருக்கிறார் எடப்பாடி. அதற்காகவும் முடியவிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் சிறப்பாக செயல்பட்டதற்காகவும் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தன்னுடைய வீட்டில் இரவு விருந்து கொடுத்திருக்கிறார். பந்தியில் எம்எல்ஏக்களுக்கு தன் கையாலேயே உணவு பரிமாறியவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்கள் இடத்தை தக்க வைத்தாலே நமது வெற்றி பாதி உறுதியாகிவிடும், அதற்கான வேலைகளை உற்சாகமாக பாருங்கள் என்று ஊக்கம் கொடுத்திருக்கிறார். கூடவே எம்எல்ஏக்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் ஒன்றை கொடுக்கும் எண்ணத்திலும் இருக்கிறாராம். ஆனால் அந்த விருந்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்த செங்கோட்டையனுக்கு பயம் காட்டும் விதமாக அவரின் கட்சி பொறுப்புகளிலிருந்து அவரை தூக்கும் முடிவுக்கு வந்திருப்பதாக செய்திகளை கசிய விட்டிருக்கிறார். விஷயம் செங்கோட்டையின் காதுகளுக்கு போக பதறியிருக்கிறார். உடனே அவருக்கு நெருக்கமான பாஜக பிரமுகரும் ஜோசிய புள்ளியுமான ஒருவருக்கு அழைத்து அன்றிரவே ஆலோசித்திருக்கிறார். அங்கிருந்தும் ரெட் சிக்னல் வந்திருக்கிறது. அவர் பெரிதும் நம்பிக்கொண்டிருந்த டெல்லியும் எடப்பாடியின் கைகளுக்கு போய்விட்டது. இனி முறுக்கி கொண்டு நிற்க எந்த முகாந்திரமும் இல்லாததை உணர்ந்தவர் சட்டென வெள்ளை கொடியை ஏற்றிவிட்டார். அடுத்த நாள் நடந்த சட்டமன்றத்தில் பேசிய செங்கோட்டையன், எம்ஜிஆர் அம்மா வழியில் நல்லாட்சி நடத்திய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாரை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் என சாஷ்டாங்கமாக பணிந்துவிட்டார். ஜூலை மாதத்தோடு வைகோவின் எம்பி பதவி காலம் முடிகிறது. அவருடைய இடத்தைத்தான் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசனுக்கு வழங்க தீர்மானித்திருக்கிறது திமுக மேலிடம். அதன் பின்னணியில்தான் சமீபத்தில் நடந்த மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் எனக்கு மீண்டும் எம்பி சீட்டு கிடைக்காவிட்டால் திமுகவை யாரும் திட்டக்கூடாது என்று பேசியிருக்கிறார் வைகோ. ஆனால் நீங்கள் எம்பியாக தொடர வேண்டும், நீங்கள் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் என சீனியர் நிர்வாகிகள் கொளுத்தி போட அதை சீரியஸாக எடுத்துக்கொண்டவர் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கேட்டிருக்கிறார். ஆனால் அங்கிருந்து எந்த பாசிட்டிவான பதிலும் வரவில்லையாம். எம்பி சீட் இல்லை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலாவது சீட்டுகளின் எண்ணிக்கையை உயர்த்தி தர வேண்டும் என்று வைகோவின் கோரிக்கைக்கும் தேர்தல் நேரத்தில் பார்த்து கொள்ளலாமே என்று பதில் கிடைத்திருக்கிறது. சீமானை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வர பலகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறது டெல்லி காவி தலைமை. இந்த நிலையில் அவரை நான் வழிக்கு கொண்டு வருகிறேன் என வாண்டடாக வண்டியில் ஏறியிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். தனியார் ஹோட்டலில் நடந்திருக்கும் அந்த சந்திப்பில் இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் தனியாகவே நிற்கப் போகிறீர்கள்? நீங்கள் சம்மதித்தால் இந்த முறை நாம் தமிழர் கட்சியில் இருந்து பலரும் சட்டமன்றத்துக்குள் செல்வார்கள், பிடிவாதத்தை விட்டுவிட்டு கூட்டணியில் சேருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் பன்னீர்செல்வம். எனக்கு பாஜக கூட்டணியெல்லாம் ஒத்து வராதுங்க ஐயா, அதிமுக தனித்து போட்டியிட்டால் கூட பரிசீலித்து பார்க்கலாம் என்று சொல்லி எஸ்கேப் ஆகியிருக்கிறார் சீமான். ஓபிஎஸ்ஏ ஓரமாகத்தான் வைத்திருக்கிறது டெல்லி காவி கட்சி. இதில் யாராலும் முடியாததை நான் செய்து முடிக்கிறேன் பாருங்கள் என இவர் சொல்வதெல்லாம் வேண்டாத வேலைதான் என்று சொல்கிறார்கள் அவருடைய அல்ல கைகள்.